வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதாவது வேரியஸ் டீச்சர்ஸ் போஸ்டிங், இந்த தேர்வுக்கான மொத்த டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸ் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி மினிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கும் இந்த இதுக்கான அப்ளிகேஷன் மொத்தம் எவ்வளோ ஃபார்ம் ரிசீவ் ஆகி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத். இப்போ அகமதாபாத்தில் மொத்தம் 1486 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அஜ்மீரில் ஒரு 803, பெங்களூரில் 2677, போபாலில் 27022, புவனேஸ்வரில் 772, பிலாஸ்பூரில் 67999, சண்டிகரில் 2073, சென்னையில் 24284, கோரக்பூரில் 13680, கவுகாட்டில் 32125, ஜம்மு ஸ்ரீநகரில் 746, கொல்கட்டாவில் 33036, மால்டாவில் 5696, அது மாதிரி மும்பையில் 15751, பாட்னாவில் 12984, பிரயாக்ராஜில் வந்து பார்த்தீங்கன்னா 61720, ராஞ்சியில் 2917, செகண்டாபாத் 1466, கிட்டத்தட்ட மொத்தம் வேக்கன்ட் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 3,06,437. சில மொத்தம் இங்கே வேகன்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 இவ்வளோ கிட்ட வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா 76 வேகன்சி கிட்ட வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேகன்சி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அங்கே அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மாறி தான் இருக்கும். ஸோ இப்போ வேகன்சி எங்கே அதிகமாக இருக்கும், ஸோ அங்கே தான் கண்டிப்பாக எல்லாரும் போட்டி போட வந்திருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது எங்கே அதிகமாக அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூரில் 67,900, கிட்டத்தட்ட 68,000 பேர் கிட்ட அப்ளை பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பிரயாக்ராஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 61,720 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட்ல இருக்கும். ஸோ அங்கே இப்போ வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வேகன்சி இல்லாதனால கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்தியா முழுவதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,06,437 பேர் தான் அப்ளிகேஷன், டோட்டல் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கான அடுத்த அப்டேட் கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுங்கிறது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சிபிடி மெத்தட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ சிபிடி மெத்தடுங்க பார்த்தீங்கன்னா நார்மல் 100 கொஸ்டின் 100 மார்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் 25 கொஸ்டின் வந்துடும். ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் 25 கொஸ்டின் கிட்ட வந்துடும். மொத்தம் 50 கொஸ்டின். இது இல்லாமல் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தா ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த போஸ்டிங் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ இதுக்கான அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு தனியாக, ஆர்ஆர்பி என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் தனியாகவே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்ல டைம் கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? அதற்கப்புறம் ஒவ்வொரு பை ஒன்னாக ஒவ்வொரு தேர்வும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான புதிய அறிவிப்புகள் ஸோ இப்போ ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஏஎல்பி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 10ல் 5 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வும் அடுத்த டெக்னீஷியன் வரும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ, அதே மாதிரி என்டிபிசி, குரூப் டி, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ரயில்வே தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்கள் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸ்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எங்கே மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை சரி பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஆண்டு வரக்கூடிய தேர்வாச்சு கண்டிப்பாக நம்ம செலக்டாக போக முடியும். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்ல நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.